செங்கல்பட்டில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ளது. சமாதானம் பேசுவதாக அழைத்துச் சென்று வெட்டி கொலை செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தீவிரா உன் கத்தி ரத்தத்தில கொலிக்குது, பள்ளிக்காரன ஊரு தானே சபிக்குது, நீ கூறு பத்துன்னு வித்துடுவ. தீவிரா மச்சானி உருவி வச்ச ஆப்புனன்ட்டு நீ செத்துடுவ. 3 இன்ச்சு பட்டன்னு கத்தி குத்து வண்டா போட்டிய சுத்தி கடலில் இறக்கிடுவ. தீவிரா நீ கல்ல கட்டி. செங்கல்பட்டு அடுத்த தென் மேல்பாக்கம் ஏரி பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். அந்த வழியாக சென்றவர்கள் இளைஞரின் உடலை பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுக்க சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்துள்ளனர். உடல் கிடந்த இடம் தென் மேல்பாக்கம், காச்சாடி மங்கலம் என 2 ஊர்களின் எல்லைக்குள் வந்ததால் எந்த போலீசார் விசாரிப்பது என குழப்பம் ஏற்பட்டது. இதனால் செங்கல்பட்டு தாலுகா மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய 3 காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது உடல் கிடப்பது சிங்கப்பெருமாள் கோவில் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதி என்பதால் சிங்கப்பெருமாள் கோவில் காவல் ஆய்வாளர் ரவி விசாரணையை தொடங்கினார். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் ஆகாஷ் என்பதும் பிரியாணி கடையில் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. ஆகாஷின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதில் ஆகாஷை அவரது நண்பர்களை கொலை செய்தது தெரிய வந்தது. சென்னை புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி பகுதியில் பிரியாணி கடை வைத்து நடத்தி வருபவர் முத்து வீரா. இவரது கடையில் ஆகாஷ், விக்கி, மாரியப்பன், கோபி, சந்தோஷ் ஆகியோர் வேலை பார்த்து வருகின்றனர். கடந்த 23ஆம் தேதி ஆகாஷுக்கும் முத்துவீராவிற்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் சண்டை முற்றி அடிதடியில் முடிந்துள்ளது. வியாழக்கிழமை அன்று நள்ளிரவு 2 மணி அளவில் நட்புக்குள் சண்டை எதுக்கு, வாடா பேசி தீர்த்துக்கலாம் என ஆகாஷின் போனுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் முத்துவீரா. பின்னர் ஆகாஷின் வீட்டுக்கு சென்ற முத்துவீரா மற்றும் அவரது நண்பர்கள் பைக்கில் ஆகாஷை அழைத்து சென்றுள்ளனர். அவரை தென்மேல்பாக்கம் ஏரிக்கரை பகுதிக்கு அழைத்து சென்று மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. கொலை செய்துவிட்டு அனுமந்தபுரம் காப்புக்காட்டில் பதுங்கியிருந்த முத்துவீரா, விக்கி, மாரியப்பன், கோபி, சந்தோஷ் ஆகியோரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கஞ்சா போதை மற்றும் விற்பனையில் ஆகாஷுக்கும் முத்துவீராவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஆகாஷ் கொலை செய்யப்பட்டு இருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.